ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா, எங்கள் சபா குட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தோம் கோயம்புத்தூர். போய் சபாவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நாங்கள் போனதையும் எல்லோரும் எங்களை கூப்பிட்டுட்டு, மாப்பிள்ளை நானே காப்பி போடுறேங்க அத்தை, உங்களுக்கு பிரியமா? தீபாவளிக்கு மாமியாருக்கு பாயாசத்தை போடலான்னு அவர் போட்டார். காஃபி தூளை போட்டார், சர்க்கரையை போட்டார். அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, பாலை எடுத்து ஊற்றுற போது கீழேயும் மேலேயும் கொட்டினார். அவர் பாலை கீழே சிந்ததை பார்த்துட்டு என் பாப்பா எட்டி பார்த்து டென்ஷன் ஆகி, ஏம்மா நீங்கள் வேறு அப்படின்னு என்ன திட்டிட்டு அப்படியே துணி எடுத்துகிட்டு வந்து அப்பவே க்ளீன் பண்ணி விட்றேன்னு சொல்லி அது க்ளீன் பண்ணிகிட்ருக்க. அவர் அப்படியே ஒரு வழியாக காஃபி போட்டுட்டாரு. பாருங்கள், காஃபி அவர் போட்டார். அதை கலக்குன்னு கலக்கிறாரு. அதில் சர்க்கரையும் தூளும் தான் போட்டாரா, இல்லை வேறு ஏதாவது கொட்டி வச்சுருக்காரான்னு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அப்பப்போ அவங்க ரியாக்ஷன் வேறு பார்க்கவே முடியல, பயந்துகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச லேஸ் பாக்கெட்டையும் காஃபியும் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தாரு. நானும் சரி, மாப்பிள்ளை பாயாசத்தை தான் போட்டுட்டாரோ தீபாவளிக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே குடித்தேன். சூப்பராக இருந்தது. பிங்கோக்கும் காஃபிக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் செல்லக்குட்டி நாங்கள் வரோன்னு சொல்லி தீபாவளிக்காக எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ணியிருக்கா, பொரி உருண்டை பண்ணியிருக்கா. அது எப்படி பண்ணுறதுன்னு லாங் வீடியோவில் போடுறோம், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இது ஷார்ட்டாக இருக்கிறனால இதில் போடலை. நாங்கள் பொரி உருண்டையும் பொரி கேக்கும் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கேக்கும் பொரி உருண்டையும் எங்களுக்கு கொண்டு வந்து சர்ப்ரைஸாக கொடுத்தா. இது என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களால் கண்டுபிடிக்கும். பொரி உருண்டை ஓகே, அது கேக் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பாப்பாவே சொன்னா அது பொரி கேக்குன்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.